ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். இனிமேல் வந்து நான் டெய்லி வீடியோ போடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லி டெய்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. எடுத்து வச்சாலுமே எங்களால் வந்து டெய்லி வீடியோ போட முடியல. ஏன்னா வேலை அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆர்டர் வர அதை நம்ம டிஸ்பேச் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த வேலை சரியாக இருக்குது அப்படின்றதுனால என்னால் எடுத்து வச்ச வீடியோ கூட போட முடியல. எப்பயோ எடுத்த வீடியோலாம் இப்போ போட்டேன். நான் 1ஆம் தேதி எடுத்ததெல்லாம் இப்போ நேற்று முந்தா நாள் போட்டிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் என்னால் முடியுதோ அப்போல்லாம் நான் வீடியோ போட்டுறேன். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த குழந்தை இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம்ல. ஸோ அதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயத்த செஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு. இது மாதிரி சொல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. சொன்னவங்களை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், சத்து மாவு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆயில், ஹேர் ஆயில், க்ளோ சீரம், பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில், அப்புறம் குங்குமாதி சீரம், ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், லிப் லைட்டனிங் க்ரீம், க்ளோ சீரம், ட்ரெடிஷ்னல் ஹேர் மாஸ்க், பாடி ஸ்க்ரப், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு நிறைய இடத்துக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வெயிட் லாஸ் காம்போ ஆர்டர் கொடுக்கும்போது என்கிட்ட கேட்குற டவுட் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியும் நம்மளுக்கு குறையும். அப்பர் பாடி அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு செஸ்ட் ஏரியா தான் கேட்குறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆஃப்டர் டெலிவரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க சங்கடப்படுற அளவுக்கு அது வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதனால எதுக்கு எது சொல்றேன்னா, நானே பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நான் வந்து புடவை கட்டுறதை ரொம்ப நாளாவே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் புடவை கட்டியிருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் புடவை கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நம்ம இந்த வீடு வந்த புதுசில் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு இஷ்டத்துக்கு வெயிட் கெயின் பண்ணி சைஸ் எல்லாம் பெருசாக போய் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெயிட் லாஸ் காம்போ வந்து கண்டினியூவாக நான் 1 மந்த்துக்கு மேலே ஃபாலோ பண்ணது. அப்போ இப்போ என்னென்ன ரிசல்ட் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அப்பர் பாடி விஷயத்துக்கு வரேன். இது என்னன்னா, நான் வந்து பெரிய பட்டையாக வச்சு சாரீ கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த சைடு வந்து நம்மளுக்கு மறைக்கணும் அப்படின்றதுக்காக. அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ப்ளவுஸ் போட்டாலுமே அந்த ப்ளவுஸை தாண்டி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து புடவை கட்டினாலுமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே சூப்பராக சரியாக இருந்தது. அதனால் சின்ன பட்டை வச்சு நம்ம இப்போ சாரீ கட்டினாலும் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியறது கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புடவை எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, புடவை கட்டுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் காம்போ எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல வந்து தேவையில்லாமல் எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கோ அது எல்லாமே சூப்பராக குறைஞ்சி நல்லா ஃபிட் ஆக முடியும். இன்னொன்று ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். குழந்தைக்கு ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வெயிட்டை குறைச்சிட்டு எனக்கு கன்சியூம் ஆகிட்டு அந்த மாதிரி கூட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த அப்பர் பாடி விஷயம் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை. அதனால தான் இதை உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ இந்த குழந்தை மேட்ரு சொல்லிவிடுவா. நான் பார்த்தீங்கன்னா எப்படியும் கொஞ்சம் வருஷ கணக்கில் ஆயிடுச்சு. இவங்க புனிதம்மா சொல்லியிருப்பாங்க ஒரு டிப்ஸு. எங்களுடைய பாரத் காலேஜ் புனிதம்மா இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன விஷயம். அவங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி அவங்க கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோவில் சொன்னதுக்கப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக நம்ம பிஸ்னஸ் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இதை விட்டுருங்க. இது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள் தான். ஒன்று வந்து கசகசா, இன்னொன்று வந்து பாதாம். இப்போ கசகசா நம்ம 2 ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா பாதாம் வந்து ஒரு 8 பாதாம் எடுத்துக்கோங்க. 2யுமே கழுவிட்டு தனித்தனியாக ஊற போடுங்க. இந்த கசகசா வந்து நீங்கள் நிறைய தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்க, வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இது அப்படியே கையிலெல்லாம் ஒட்டும். அதனால் நீங்கள் இந்த டீ வடிகட்டுற ஜல்லடெல்லாம் இருக்குல்ல, அதில் கசகசாவை போட்டு தண்ணியை திறந்து விட்டு நீங்கள் அப்படியே ஸ்பூன்லேயே கூட கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே டக்குன்னு ஒரு பவுலில் தட்டினீங்கன்னா மொத்தமாக வந்து விழுந்துடும். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. பாதாம் ஒரு 8 பாதாம் எடுத்து அதையே நீங்கள் வாஷ் பண்ணி தனியாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் என்ன பண்ணுறீங்க, அந்த பாதாம் நாள் நைட்டு ஊற வைக்கணும். காலையில் வெறும் வயிற்றுல அந்த பாதாம் ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிருங்க. சரிங்களா? வெறும் வயிற்றுலன்னு கீழே கொட்டதில்லை, எப்போ வேணாலும் கொட்டிக்கங்க. அந்த பாதாம் ஊற வச்ச தண்ணி நம்மளுக்கு வேண்டாம். பாதாமுடைய தோலையும் நீக்கிடுங்க. கசகசா ஊற வச்ச தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஊற வச்ச கசகசா, தோல் நீக்குன பாதாம், இதை மட்டும் நம்ம எடுத்து நல்லா அரைக்கணும். இதுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா குட்டியாக அம்மிக்கல் வந்து நிறைய விற்கிது, அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் இதை வச்சு நல்லா மையம் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கசகசா ஊற வச்ச தண்ணியவே அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அது 2 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய சாத தண்ணி
அதை வந்து நீங்கள் சாதம் வடிக்கும் போது உப்பு போடாமல் வடிச்சுக்கணும். அந்த மீந்து போன சாதம் இருக்குல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதத்தை வச்சு அந்த சாதத்தை எடுத்து நைட்டில் ஒரு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. காலையில் நம்ம வந்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று இது. இல்லை இந்த மாதிரி நான் குடிக்க மாட்டேன், எனக்கு பழைய சாதம் தண்ணியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா, வெண்ணெய் எடுத்து மோரில் வந்து வெண்ணெய் இருக்கக்கூடாது. வெண்ணெய் எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோர் எடுத்துக்கோங்க 2 டம்ளர். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய சாத தண்ணி, இல்லைன்னா வெண்ணெய் எடுத்த மோர், அதுவும் உப்பு போடாத பழைய சாத தண்ணி. ஸோ இதில் 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம அரைச்ச விழுதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஆளுக்கு 1 டம்ளராக குடிச்சிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது நீங்கள் அது இதுன்னு சாப்பிடாம இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த காஃபி, டீ, வெள்ளை சக்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நார்மலாகவே நம்மளுடைய உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி ஓவர் ஹீட் ஆகிற ஐட்டம்ஸு சாப்பிட வேண்டாம். நான் எப்போவுமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பெரியவங்கலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 48 நாள் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி அவங்க இதை யூஸ் பண்ணி கன்சீவ் ஆகி 2 குழந்தை அவங்களுக்கு கன்சீவ் ஆகி இருக்கும்போதும் குடிச்சாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் குடிச்சாங்க. இது மாதிரி இன்னொரு சிஸ்டருக்கு அவங்களுக்கும் ட்வின் பேபி, அவங்களும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கே தெரியும், இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. அதனால் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ மெடிசன் நம்ம எடுத்துக்கிறோம், இதை கூட நம்ம எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது தானே. கன்சீவாக இருக்கும் போதே பாதாம்லாம் சாப்பிட சொல்லுவாங்க, குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்கு கண்டிப்பாக நிப்பாட்டிடுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. அதுவுமே நீங்கள் வெளியில் வாங்கி குடிக்காதீங்க. வெளியில் இப்போல்லாம் நானும் மகியும் என்ன பண்ணுறதுன்னா, வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஜூஸாக வாங்கி நல்லா இனிப்பாக குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணி பாட்டில் சில்லுன்னு இருந்துச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கிறது. பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது நம்ம அந்த தண்ணியை மட்டும் அப்பப்போ குடிச்சிக்கிறது. இந்த ஜூஸை வந்து ஃப்ரெஷ் ஜூஸாக குடிங்க, அதான் நல்லது. அது கடையில் வாங்கி குடிக்காம, ஏன்னா சக்கரை அதிகமாக போடுவாங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகம். முடியாத பட்சத்துக்கு வாங்கி குடிங்க. முடியும் அப்படின்னா ஃப்ரூட்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு தண்ணி கலந்து சர்க்கரை எதுவுமே இல்லாமல் குடிச்சிடுங்க, அதுதான் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மன உளைச்சல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். ஒரு மன உளைச்சல் வந்து மொத்த உடம்புக்கு எடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது டென்ஷனாக இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டீ இல்லைனா காஃபி தானே போட்டு குடிக்கிறோம். ஆனால் இந்த டீ காஃபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு தான் அந்த உடம்பு வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுருக்கோம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து டீ அடிக்டெல்லாம் சொல்ல மாட்டேன். காஃபி வந்து எங்கே பார்த்தாலும், கல்யாணம் ஆன புதுசில் இவர் யார் வீட்டுக்காவது என்னை கூப்பிட்டா எனக்கு காஃபி கொடுப்பாங்களான்னு கேட்பேன் நான். சோறெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இப்போ ஏகப்பட்ட இது அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டு இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருக்குமே கால்சியம் அண்ட் அயன் பவுடர், சத்து மாவு, இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படியே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆரம்பத்தில் 1 ஸ்பூன் சக்கரை போட்டிருப்பீங்க, அடுத்து அது பத்தாவது நம்ம 1.5 ஸ்பூனுக்கு மாறுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு பத்தாவது மாதிரி இருக்கும், 2 ஸ்பூனுக்கு மாறுவோம். டீயுடைய அளவு, காஃபியுடைய அளவும் அதிகரிக்கும். இது என்ன ஆகும்னா, இதை நீங்கள் அதிகமாக குடிச்சாவே ஆன்சைட்டி அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வரும். இது டாக்டரே சொல்லியிருக்காங்க எனக்கு. அதனால வந்து அதே மாதிரி நீங்கள் காஃபி, டீ, அந்த வெள்ளை சக்கரை சேர்த்து அதிகமாக எடுக்க நம்மளோட ஸ்கின்னோட இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஏஜ்டு லுக் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் ஸ்கின்னோடைய தன்மை வந்து மாறி போயிடும். அதனால் மன உளைச்சல் எல்லாத்துக்குமே, நீங்கள் நைட்டு நிம்மதியாக தூக்கம் கூட உங்களுக்கு வராது. நீங்கள் காஃபி அதிகமாக எடுத்தீங்க, டீ அதிகமாக எடுத்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் கெடும், நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வராது. அதனால் இதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான். நம்ம வந்து நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், நீங்கள் ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறீங்களோ அது வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய உடம்பை கவனிச்சிக்காமல் விட்டுட்டீங்கன்னா, நான் அடிக்கடி மகி வந்து சாப்பிட்றதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பாரு. நான் ஆனால் திட்டுவேன், நீ நேரத்துக்கு உன் உடம்பு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, மற்ற நேரம் அது எல்லாமே உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே தேவை தான். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றுமே நம்ம பார்த்து பண்ணுறோம் இப்போத்துலேருந்து. ஆனால் நம்ம சம்பாதிக்கிற விஷயத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிற விஷயத்தையும் நம்மளே வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அனுபவிக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கியம் வேணும். ஏன்னா நீங்கள் கோடியாக சம்பாதிச்சு வச்சுட்டீங்க, அதை சரி ஓகே ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம நிம்மதியாக அனுபவிக்கலாம். அப்போ இனிமேல்
நம்ம ஒரு ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இது வரைக்கும் உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கலையே, அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு எதனா வீக் ஆகி போச்சுன்னா பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வந்துடும். படிச்சு முடிச்சாச்சுன்னா அவங்க எந்த நாட்டுக்கு போறாங்க, எந்த ஊர்ல போய் கல்யாணம் பண்றாங்க எதுவுமே தெரியாது. அதனால நம்மளை இப்பத்துல இருந்து நல்லா பார்த்தாதான் வயசான காலத்துல நம்மளும் நல்லா நிம்மதியா இருக்க முடியும். நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். ஸோ அதனால தயவு செய்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. காலையில சாப்பிட்ருங்க, காலையில வயிறு நிறைய சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்க மத்தியானம் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, சாயங்காலம் ஒரு 7 மணிக்குள்ள உங்களுக்கு பிடிச்சதை ஆரோக்கியமா சாப்பிட்டீங்கன்னாவே போதும். நம்ம உடம்பு நல்லா இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க வெயிலுக்கு. அடுத்து அவ்வளவுதான். ஆமா, வார்த்தையை பார்த்து விடணும். இது இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா, நான் கண் கூட நிறைய விஷயம் பார்த்துட்டேன். ஒருத்தவங்களை நம்ம கஷ்டப்படுத்துறோம்ல, அப்ப அவங்க எதிர்த்து நம்மளை பேசிட்டா கூட அந்த நேரம் நீ பேசுன நான் பேசுனேன் அப்படின்றத முடிஞ்சிடும். ஆனா ஒருத்தவங்க நம்மளுக்கு இப்ப நான் பாத்தீங்கன்னா, என்னை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது 2 வாட்டி 3 வாட்டி நான் ஆர்குமெண்ட் பண்ணுவேன். அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி தப்பே பண்ணல, வீணா பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா திரும்ப 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 பண்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நானும் சரி மகியும் சரி விலகி வந்துருவோம். ஏன்னா புரியாதவங்க கிட்ட நம்ம புரிய வைக்கவும் முடியாது. புரிஞ்சாலும் நம்மளை பிடிக்கலன்னா புரியாத மாதிரி தான் நடிப்பாங்க. அதனால நம்ம அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது. அந்த இடத்த விட்டு விலகி நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க பேசுறதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைச்சுதான் ஆகும். யார் என்னத்தை செய்யறோமோ அதுதான். அதனால நீங்க யாருக்கிட்டையுமே புரியாதவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளுடைய வாயிலிருந்து விடுற வார்த்தைகளும் பார்த்து விட்டுக்கங்க. நம்ம நம்மளை கோழை எது சொன்னாலுமே பரவாயில்லை, இங்க பாரு ஏமாளி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருச்சு பாரு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதை விட்டு கொடுக்குறோமோ அதை கடவுள் நம்மளுக்கு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா வார்த்தைகளை நீங்க எதுவுமே விடாதீங்க, எல்லாமே அப்படிதான். அதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை நான் மொத்தமா வச்சுக்கிட்டு ஒரு நாள் நம்ம வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போடுறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல பின் பண்றேன், அதுவும் பாருங்க. ஆஃபர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க, ஏன்னா பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் சரியா போயிடுச்சு, ஆஃபர் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஆஃபர் எப்ப அப்படின்றதே முடிவு பண்ணல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி நம்ம ஆயிலுக்கு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்கெல்லாம் ஆஃபர் வருமா அப்படின்றதே எனக்கு தெரியல. தேங்காய் ரேட்டு எக்கு புக்கா ஏறி போயிருக்குது, ஏகப்பட்ட ரேட்டு. நம்ம அதுமே நம்ம சல்ஃபர் இல்லாம வேணும்ன்றோமா? எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா, தேங்காயை உடைச்சு சல்ஃபரை போட்டு காய வச்சிடுறாங்க. காய வச்சு அதை மொத்தமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, எப்ப ரேட்டு நம்ம தங்க மாதிரி தான், எப்ப நல்லா ஏறுதோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம தங்கம் நல்லா இறங்கும் போது வாங்கணும்னு நினைப்போம்ல, அது மாதிரி இது நல்லா ஏறும் போது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முழு காயா வாங்கி அதை உடைச்சு போட்டு அதை நம்ம கண் பார்வையில காய வச்சு அதுக்கப்புறமா அதை எண்ணெய் ஆட்டுறது, இந்த மாதிரி பண்றோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேங்காய் ரேட் எல்லாருமே ஏற்றி சொல்றதுனால இதுல ஆஃபர் பண்ண முடியுமா அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ எது ஆஃபர் என்னால் கொடுக்க முடியுதோ அதை நான் சீக்கிரமா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.